இன்னைக்கு போனேம்மா நான் குட்டி காவேரி அம்முவ பார்க்க போனேன். ஆனா, அம்மு ஒரு பக்கம் என்ட்ட பேசவே இல்லம்மான்னு சொல்ல, "உதைக்குதா, உதறுதா, உனக்கு என்னம்மா அவங்க குழந்தை உன்ட்ட பேசலைனா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் குத்தி குத்தி காமிக்கிறாங்களாம். இதெல்லாம் தேவையா? அந்த குழந்தைக்கோசரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னா கேட்க மாட்டேங்கிறா. பின்னாடி மட்டும் துடு துடுன்னு துடிக்கிறா அப்படிங்கிற மாரி. என்னதான் இருந்தாலும் பெத்த புள்ள இல்லையா? தாய் கிழவியாச்சே. அதனால பாசம் இருக்கத்தானே செய்யும். அந்த மாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாரதாம்மா ஒண்ணும் இல்ல சமாதானம் பண்ணி அனுப்பி விட்டாலுமே, கங்கா ஒரு பக்கம் சொல்றாங்க, "யாழ்னி கேட்ட விஷயத்தையே நெனச்சு குழந்தை அப்செட்டா இருக்கான்னு" சொல்லிட்டாங்க. ஆமான்னு சொல்ல. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, "ஏன் என் குழந்தை அப்செட்டா இருக்கா? ஏன் என் குழந்தை அப்செட்டா இருக்கான்னு" செவுத்துல முட்டாத குறையா முட்டிக்கிட்டு நிக்க, அந்த டைம் பார்த்து முட்டு கொடுத்த கிழவி வந்து டபக்குன்னு வந்து நின்னு, "நான் தான் சொன்னேன் எல்லாத்தையும்" அப்படிங்குது. டேய் என்னடா பார்க்குற? வாயில சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன். வேற ஏதாவது வரும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. கடைசியில பார்த்தா, "அவங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இப்படி பண்ணிட்டீங்களே" அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைய சமாதானம் பண்றதுக்கு ரூமுக்கு போனா, "நீங்க ஏன் என்ட்ட சொல்லவே இல்லையே? பாட்டி என்ட்ட சொல்லிட்டாங்க. காவேரி மிஸ் தான் என்னோட அம்மாவான்னு" சொல்லி கேட்க, "ஆமாண்டா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு பகிரங்கமா ஒத்துக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம கட்டாயப்படுத்தி உங்க அம்மாவுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா உங்க அம்மா இறந்துருவாடா. உங்க அம்மா உயிருக்கே ஆபத்தாயிடும்னு சொல்ல, அம்மா தான் நமக்கு முக்கியம். அதனால கண்டிப்பா தூரத்துல இருந்தாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு ஒரு பக்கம் இவங்களே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாருங்க. பச்சை குழந்தைய பக்குவமா